நாம் இன்றைக்கி 6 வகையான ஓரியோ ரெசிபீஸ் தான் பார்க்க போகிறோம். முதல்ல ஓரியோ மில்க் ஷேக். அதுக்கு முதல்ல நம்ம ஒரு சர்விங் கிளாஸ் எடுத்துகிட்டு அதில் சாக்லேட் சிரப் வந்து நம்ம ஊற்றிடலாம். அதாவது என்னென்னா, நான் டார்க் சாக்லேட்டை மெல்ட் பண்ணி வச்சுருக்கேன், அதை தான் நான் ஊற்றிருக்கேன். இல்லைனா நீங்கள் வந்து சுகர், கொக்கோ பவுடர், கொஞ்சம் நல்ல ஹாட் வாட்டர் ஊற்றுனீங்கன்னா, கொஞ்சம் திக்காக வந்து பண்ணிட்டீங்கன்னா அந்த சாக்லேட் சிரப் ரெடி ஆகிடும். இதை ஒரு ஃப்ரிட்ஜில் ஒரு 5 நிமிஷம் வைக்கலாம். இதுக்கப்புறம் நான் வந்து என்ன பண்ணுறேன்னா, ஓரியோ பிஸ்கட் எடுத்துக்கிறேன். ஒரு பிஸ்கட் எடுத்துக்கலாம் முழுசாக. ஸோ நீங்கள் வந்து அதை வந்து 2-3 பிச்சு போட்டுக்கலாம். இப்போ மிக்சியில் போட்டு ஐஸ் க்யூப்ஸ் வந்து நான் போடுறேன். இதுக்கப்புறம் பால் நல்லா கொதிக்க வச்சு ஆற வச்சுன்னா பால், ஐஸ்கிரீம், இதை போட்டு நல்லா வந்து நுர வரணும், அந்தளவுக்கு நம்ம அடிக்கணும். ஸோ மிக்சியில் அரைச்சோம்னா 1 மினிட்டில் நல்லா ரெடி ஆகிடும். நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற மாதிரியே ரொம்ப வந்து சில்லுன்னு, குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி க்ரீமியாக ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ ரொம்ப பர்ஃபெக்டான ஓரியோ மில்க் ஷேக். இதுக்கப்புறம் ஓரியோ பாப்சிக்கல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். க்ரீமெல்லாம் நான் எதுவுமே போடலை, ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக பண்ணக்கூடியது. ஸோ பாருங்கள், அதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் எடுத்துகிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு கட்டி இல்லாமல் கலந்துக்கலாம். நீங்கள் வந்து தண்ணியும் ஊற்றலாம், இல்லை அப்படின்னா பாலும் ஊற்றலாம். ஒரு 4 ஓரியோ பிஸ்கட் எடுத்துகிட்டு அதை வந்து ஒரு 4 பீசஸாக பிரேக் பண்ணிடலாம், அதாவது உடச்சி போட்டுக்கலாம். ஸோ நீங்கள் இன்ஸ்டண்ட்டுனா மில்க்கு, கண்டென்ஸ்ட் மில்க் போட்டுட்டு இதை போட்டிங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக முடிஞ்சிடும். நான் வந்து 1 கப் மில்கை வந்து நல்லா வந்து கொதிக்க வைக்க போகிறேன். அதுக்கப்புறம் அதில் சுகர், இது வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக மெல்ட் ஆகாது, நான் கார்ன்ஃப்ளவர் வந்து ஆட் பண்ணுறதுனால. இப்போ நம்ம கார்ன்ஃப்ளவர் ரெடி பண்ணி வச்சுருந்த கார்ன்ஃப்ளவர் மிக்சர் இதில் ஊற்றுறோம். ஸோ நல்லா கொதிக்க வைக்கணும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு. இதுக்கப்புறம் திக்னஸ்க்காக நான் பால் பவுடர் 1/5 கப் வந்து போடுறேன். நீங்கள் வந்து இதையுமே வந்து நல்லா கட்டி இல்லாமல் கலந்துக்கணும். ஒரு 2 நிமிஷம் கொதிக்க வச்சா ரொம்ப பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும். ஸோ பாருங்கள், நீங்கள் தேவைப்பட்ட கண்டென்ஸ்ட் மில்கோட போட்டுக்கலாம், க்ரீம் போட்டுக்கலாம், பட் நான் அதெல்லாம் எதுவுமே போடலை. இதுக்கப்புறம் வனிலா எசன்ஸ் மட்டும் நான் கொஞ்சம் ஆட் பண்ணுறேன். நீங்கள் இதே ஸ்கிப் பண்ணிக்கிறலாம், வீட்டில் இருந்தால் போடலாம், இல்லைன்னா விட்டுருங்க. இதுக்கப்புறம் ஆறுனதுக்கப்புறம் ஓரியோ, நீங்கள் வந்து ஆறாமல் போட்டிங்கன்னா ஓரியோ பிஸ்கட் மெல்ட் ஆகிடும், ரொம்ப மெல்ட் ஆகிடும். இதில் வந்து அப்படியே பீசஸ் கொஞ்சம் தெரியும். இப்போ நம்ம பாப்சிக்கல் மோல்டில் போட்டுக்கலாம். இதுலேயே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கண்டென்ஸ்ட் மில்க் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து விப்பிங் க்ரீம் ஆட் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளான ஐஸ்கிரீம் ரெடி ஆகிடும். இதே மெத்தட் தான் பார்த்தீங்கன்னா குல்ஃபியும். ஸோ நீங்கள் அது ரெண்டையுமே செஞ்சு பாருங்கள். இதுக்கப்புறம் வந்து என்ன பண்ண போகிறோன்னா, இது ஃப்ரீசரில் வச்சுட்டு நம்ம ஓவர் நைட் அப்படியே விட்டுடலாம், இல்லைனா 9 மணி நேரம், இல்லைனா எந்த அளவுக்கு செட் ஆகிற டைம் வந்து 8 மணிலேருந்து ஒரு 12 மணி நேரம் ஆகும். நம்ம ஓவர் நைட் வச்சிடலாம். நைட்டு ஃபுல்லாக விட்டுட்டோன்னா பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும். ஸோ பாருங்கள், எந்த அளவுக்கு பர்ஃபெக்டான ஓரியோ பாப்சிக்கிள் ஐஸ் பாப் இல்லை குச்சி ஐஸ் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது ஓரியோ ஸ்விஸ் ரோல் கேக். ஸோ பேக் பண்ணாமல் இன்ஸ்டண்ட்டாக பண்ணக்கூடியது, நல்லா க்ரீமியாக இருக்கும், சாக்லேட்டையும் இருக்கும், சாக்லேட் வெனிலா காம்பினேஷனில் இருக்கும், நல்லா சாஃப்டாக ரொம்ப பர்ஃபெக்டாக எப்படி பண்ணுறதுன்னு சொல்ல போகிறேன். 2 பாக்கெட் ஓரியோ எடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, அந்த க்ரீமையும் அந்த பிஸ்கட்டையும் தனியாக பிரிக்க போகிறோம். ஸோ இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, அந்த நம்ம டோ ரெடி பண்ணுறப்போ வந்து நம்ம டார்க் கலர் இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும், க்ரீமோடு சேர்ந்து பண்ணலாம். ஆனால் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, எல்லாம் வந்து ஒரு மாதிரி டேஸ்ட் வந்து கொஞ்சம் மாறும். ஸோ அதனால் நம்ம தனித்தனியாகவே வந்து எடுத்துக்கலாம், க்ரீம் தனியாக செப்ரேட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து 2 லேயர் அப்படிங்கிறனால நம்ம இப்படி பண்ண போகிறோம். ஸோ இதுலேயே பார்த்தீங்கன்னா, நீங்கள் இதே மெத்தட்லேயே நீங்கள் மோதகம் பண்ணலாம், அதுக்கப்புறம் வந்து பர்ஃபி பண்ணலாம். ஸோ இது மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள்.
இதுக்கப்புறமா நம்ம ஓரியோ பிஸ்கட் மட்டும் மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு நல்லா அரைக்க போகிறோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம டோ மாதிரி ரெடி பண்ண போகிறோம். அதனால நம்ம வந்து நல்லா அரைச்சாகணும். இதில் நான் நெய் போடுறேன். நீங்கள் வந்து மெல்டட் பட்டர் கூட போட்டுக்கலாம். இதுக்கப்புறம் ஸ்வீட் கண்டென்ஸ்ட் மில்க், இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ரொம்ப எனக்கு ஸ்வீட் வேணாம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் பால் ஊற்றியே பிசைஞ்சிக்கலாம். அதுவும் வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். நான் வந்து ஒரு டோ மாதிரி ரெடி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு தடவை மட்டும் நான் பிளெண்ட் பண்ணியிருக்கேன். இப்போது ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். மாற்றிட்டு நம்ம டோ பண்ணுறதுனால இது கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் நீங்கள் எக்ஸ்ட்ரா ஸ்வீட் கண்டென்ஸ்ட் மில்க்கை வந்து நீங்கள் ஊற்றிக்கலாம். இப்படி நீங்கள் மாவு பிசையும் போது கெட்டியாக இருக்க மாதிரி இருந்ததுன்னா கண்டென்ஸ்ட் மில்க் இல்லைன்னா பால், ஸோ அது மாதிரி நீங்கள் போட்டுட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம். ஸோ இது கொஞ்சம் பிரேக் ஆகாமல் இருக்கணும். இப்போ நமக்கு டோ ரெடி ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் க்ரீம் போட்டுக்கலாம் மிக்சியில். பவுடர் சுகர் ஒரு 3 டேபிள் ஸ்பூன், கண்டென்ஸ் மில்க் வந்து நம்ம போடுறோம். இது வந்து பார்த்திங்கன்னா இது மிடில் இருக்கிற ஒரு லேயர். ஒரு 50 செகண்ட் மட்டும் நல்லா வந்து கிரைண்ட் பண்ணால் போதும். ஸோ இது மாதிரி நல்லா க்ரீமியாக வந்துடும். தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கண்டென்ஸ் மில்க் இல்லைனா பவுடர் சுகர் நீங்கள் போட்டுக்கலாம். இப்போது நம்ம டோ வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த டோவை நம்ம நல்லா தேய்க்கணும். ஒரு நான்ஸ்டிக் ஷீட் எடுத்துகிட்டு நீங்கள் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து ஈஸியாக நம்ம வந்து தேய்ச்சிட்டு அடுத்தது நம்ம ரெடி பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு வந்து தின்னாக வேணும் திக்காக வேணும் அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நமக்கு அந்த அவுட்டர் லேயர் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் ஷேப் பண்ணிக்கலாம் கையிலேயே, இல்லைனா ஒரு நைஃப் இருந்ததுன்னா கத்தி இருந்ததுன்னா அதில் கூட நீங்கள் ஷேப் பண்ணிக்கலாம். இப்போது நமக்கு இதுக்கு மேலே என்ன பண்ண போகிறோன்னா அந்த க்ரீம், அதாவது ஓரியோ கண்டென்ஸ்ட் மில்க்கு பவுடர் சுகர் கலந்து அந்த க்ரீமை வந்து இது மேலே தடவ போகிறோம். ஈவனாக எல்லா பக்கம் வர மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இதுக்கு மேலே நான் சாக்லேட் ஸ்ப்ரிங்கிள்ஸ் வந்து பண்ணுறேன். நீங்கள் ஆப்ஷனல் தான், இதை பண்ணுன்னா பண்ணிக்கலாம். கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருந்தால் குழந்தைகளுக்கு பிடிக்கும். இப்போ நம்ம வந்து நல்லா வந்து ஓரளவுக்கு டைட்டாகவே மடிச்சுக்கலாம். ஸோ நமக்கு டோ சாஃப்டாக இருந்ததுன்னா ஓரளவுக்கு பிரேக் ஆகாமல் வரும். டோ கெட்டியாக இருந்ததுன்னா பிரேக் ஆகிடும். ஸோ நீங்கள் அதை ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதை நீங்கள் பார்த்துக்கணும். இதை அப்படியே மூடிட்டு நம்ம ஃப்ரீசரில் வச்சிடலாம். ஃப்ரீசர்லாம் ஃப்ரிட்ஜு நீங்கள் எதில் வேணாலும் வச்சுக்கலாம். ஸோ நமக்கு ரொம்ப பர்ஃபெக்டான ஓரியோ ஸ்விஸ் ரோல் கேக் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. ஸோ எந்த கேக்கும் எந்த ஒரு பேக்கும் பண்ணலை. ஸோ விப்பிங் க்ரீம் இல்லை, ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக பண்ணக்கூடியது. மேக்ஸிமம் ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளே எல்லா வேலையும் முடிச்சிடலாம். ஸோ இதையும் நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இதனோட ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபோட்டோஸ் வந்து southindianfoods.in வெப்சைட்டில் இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 13 to 14 இயர்ஸாக யூடியூப் ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி இருந்து வெப்சைட்டை வந்து ரன் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நீங்கள் வந்து அதுலேயும் போய் பார்த்துக்கலாம். இதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ஸ்டண்ட்டான ரொம்ப யூனிக்கான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அது பேக்கிங் எல்லாம் கிடையாது, இன்ஸ்டண்ட்டான ஒரு கேக் தான். ஆனால் ஃப்ளேவர் வேறு மாதிரி இருக்கும். அதாவது ஐஸ் பாக்ஸ் கேக் எப்படி ஸ்பாஞ்சியாக ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நம்ம விப்பிங் க்ரீம் பவுடர் எடுத்துக்கலாம் 1/2 கப், இல்லைனா நீங்கள் விப்பிங் க்ரீம் எடுத்துக்கோங்க, இல்லைனா ஹெவி க்ரீம் எடுத்துக்கலாம். பவுடர் சுகர் 1/4 கப், நீங்கள் அதுக்கு எடுத்தாலும் 1/4 கப் எடுத்துக்கலாம் பவுடர் சுகர். இதுக்கப்புறமா வந்து நல்லா சில்லுன்னு இருக்கிற பால் 1/2 கப், அதாவது நம்ம கொதிக்க வச்சு ஆற வச்ச பாலை வந்து நீங்கள் ஊற்றுங்க. கொதிக்க வைக்காமல் நீங்கள் ஊற்றாதீங்க. அதுக்கப்புறம் வனிலா, இதெல்லாம் போட்டுட்டு ஒரு 4 நிமிஷம் ஹை ஸ்பீடில் நீங்கள் வந்து நல்லா பீட் பண்ணிகிட்டே இருங்க. உங்கள்கிட்ட வந்து எலக்ட்ரிக் பீட்டர் இல்லைன்னா ரொம்ப சிம்பிள், மிக்சியில் கூட நீங்கள் பண்ணலாம். நல்லா ஒரு ஸ்டிஃப் பீக்ஸ் வரணும், அதாவது நல்லா நம்ம எடுக்கும்போது அது வந்து கீழே விழாமல் இருக்கணும். ஸோ அது மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சி போதும். இதுக்கப்புறமா நம்ம ஓரியோ எடுத்துக்கலாம். நான் ஒரு 7 ஓரியோ எடுத்துருக்கேன். நான் ஓரியோ வந்து பயன்படுத்துறதுனால நான் ஓரியோ எடுத்துருக்கேன். நீங்கள் ப்ளைனாக கூட பண்ணலாம், சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி போட்டுக்கலாம்.
ஸோ நம்ம ப்ரிப்பேர் பண்ண அந்த விப்பிங் க்ரீம் அதை வந்து இதில் போட்டுட்டு மேலே ஓரியோ போட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். அப்போ தான் வந்து சில்லுன்னு இருக்கும். இல்லைனா நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக கூட பண்ணலாம். அதுக்கப்புறம் அதை வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இப்போ நான் ஓரியோ போடுறேன். இதை வந்து மூடி அப்படியே வச்சிடலாம். இதை நம்ம மூடி வச்சதுக்கப்புறம் ஒரு 3 நாளில் வந்து நம்ம இதை யூஸ் பண்ணிடணும். 3 நாளைக்கு வரைக்குமே வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். ஸோ நீங்கள் தேவைப்பட்டால் ஃப்ரீசரில் கூட வச்சுக்கலாம். ஸோ நமக்கு ஒரு லேயர் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கப்புறமா வந்து மிக்சியில் வந்து என்ன பண்ணலான்னா ஒரு லெஃப்ட் ஓவர் கேக் வந்து போட்டுக்கலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ஃப்ராஸ்டிங்கை போட்டுட்டு நம்ம ஒரு 50 செகண்ட் மட்டும் அரைச்சா போதும். ஸோ நல்லா ஒன்றோட ஒன்றா ஒட்டி வந்துடும். எல்லோரும் மெல்டட் பட்டரை போடுறாங்க. நீங்கள் அது போட்டாலும் ஓகே தான். இது பார்த்திங்கன்னா நம்ம மேரி பிஸ்கட் கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா அரைச்சி இதில் போட்டுக்கலாம். மேரி பிஸ்கட் போட்டுக்கலாம். இல்லைன்னா நீங்கள் ஓரியோ கூட வச்சுக்கலாம் அப்படியே முழுசாக. ஸோ அதுவுமே வந்து ரொம்ப நல்லா தான் இருக்கும். நீங்கள் மேரி பிஸ்கட் வந்து போடும்போது லைட்டாக வந்து நம்ம டார்க் காஃபியில் வந்து டிப் பண்ணி போட்டால் நல்லது. இதுக்கப்புறம் அந்த ஃப்ராஸ்டிங் லேயர், அதுக்கப்புறம் ஓரியோ பிஸ்கட். ஸோ இது மாதிரி ஒவ்வொரு லேயராக போட்டுட்டு நம்ம ஒன்று இதை ஃப்ரீசரில் வைக்கலாம், இல்லைனா வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நம்ம அதுக்கப்புறம் சாப்பிட்டோன்னா நல்லா சில்லுன்னு இருக்கும். ரொம்ப ஸ்மூத்தாக ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நீங்கள் வந்து ஒவ்வொரு லேயருக்கு மேலேயும் நீங்கள் வந்து டார்க் சாக்லேட்டை மெல்ட் பண்ணி கூட ஊற்றலாம். ஸோ அது பார்த்திங்கன்னா 3 லேயர் மாதிரி வரும். ஸோ அதனோட டேஸ்ட்டும் நல்லா தான் இருக்கும். இல்லைனா நீங்கள் கேரமல் வந்து பண்ணி இது மேலே ஊற்றலாம். ஸோ இது மாதிரி நிறைய வெரைட்டிஸில் வந்து பண்ணலாம். இதில் வந்து ஃப்ராஸ்டிங்லேயே சாக்லேட், ரோஸ் இது மாதிரி கூட நீங்கள் பண்ணலாம். 1 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சா பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும். ஸோ இந்த நான்ஸ்டிக் ஷீட் அந்த போட்டதுனால நமக்கு வந்து உடையாமல் வருது. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப பேக் பண்ணாமையே, ரொம்ப நேரம் நம்ம வந்து எதுவும் குக் பண்ணாமையே ரொம்ப பர்ஃபெக்டான நமக்கு ஐஸ் பாக்ஸ் கேக் வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதை வந்து நீங்கள் செஞ்சு பாருங்கள். ஸோ இதனோட ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபோட்டோஸ் வந்து southindianfoods.inங்கிற வெப்சைட்டில் இருக்கும். நீங்கள் போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இது பார்த்திங்கன்னா வாயில் வச்சோன்னா கரைஞ்சிடும். இதுக்கப்புறமா வந்து ஓரியோ கஸ்டர்ட் ஐஸ்கிரீம் கொஞ்சம் வித்தியாசமாக நான் பண்ண போகிறேன். அதுக்கு நம்ம ஓரியோ எடுத்துக்கலாம் ஒரு பேக்கெட். அதனோட க்ரீம் மட்டும் நம்ம தனியாக எடுத்துக்கலாம். இப்போ மிக்சியில் வந்து ஓரியோ போட்டு நம்ம அரைச்சிக்கலாம். ஸோ இந்தளவுக்கு தூளாக இருந்தால் ரொம்ப நல்லது. இதில் வந்து மெல்டட் பட்டரை வந்து நான் உருக்கி இதில் ஊற்றிருக்கேன். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ அப்போ தான் வந்து மோல்டில் போடும்போது என்ன ஆகும் அப்படின்னா நல்லா அப்படியே ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். ஸோ இது தேவையில்லைன்னா நீங்கள் பால் கூட இதில் போட்டுக்கலாம். மெல்டட் பட்டர் வேணவே வேணான்னா அதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். அதுக்கப்புறம் பால் எடுத்துக்கிட்டு நல்லா வந்து கொதிக்க விடணும். இதில் வந்து சர்க்கரை ஆட் பண்ணுறேன் நான் 1/4 கப் சுகர். இதுக்கப்புறம் கஸ்டர்ட் பவுடர் 4 டேபிள் ஸ்பூன். அதுக்கப்புறம் வந்து பால் இல்லைன்னா தண்ணி ஊற்றிட்டு கட்டி இல்லாமல் நல்லா கலந்துக்கணும். சிம்மில் வச்சுட்டு தான் நம்ம என்ன பண்ணணும்னா கஸ்டர்டு வந்து ஊற்றணும். அதுக்கப்புறம் ஓரியோ க்ரீம் ஒரு 5 நிமிஷம் ஓரளவுக்கு நல்லா திக்காகணும். ஸோ அந்தளவுக்கு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணணும். வனிலா எசன்ஸ் ஆப்ஷனல். இதுக்கப்புறம் நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் ஆற வச்சுட்டு நம்ம அந்த ஓரியோ க்ரஸ்ட் மேலே நம்ம இதை ஊற்ற போகிறோம். ஸோ நல்லா அது செட் ஆகிடுச்சு ஃப்ரிட்ஜில் வச்சதுனால. இந்த கஸ்டர்ட்னு பார்த்திங்கன்னா ஐஸ்கிரீமாக மாறிடும். ஒரு 10 மணி நேரம் இருந்ததுன்னா, இல்லைனா ஓவர் நைட் நம்ம ஃப்ரீசரில் வச்சிடலாம். பாருங்கள். ஸோ ரொம்ப பர்ஃபெக்டான ஓரியோ ஐஸ்கிரீம் கேக் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சாஃப்டாக, ரொம்ப ஸ்மூத்தாக, ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது ஓரியோ கப் கேக். 3 பொருளை வச்சு பண்ணக்கூடியது. ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக பண்ணக்கூடியது. பேக்கிங் கிடையாது. ஆனால் நான் வந்து ப்ரெஷர் குக்கரில் பண்ணியிருக்கேன். ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ முதல்ல மினி பவுல்ஸ் எடுத்துகிட்டு பட்டர் இல்லைன்னா ஆயிலில் நல்லா தடவிக்கணும். ஸோ அப்போ தான் நம்ம கேக் பண்ணும்போது ஒட்டாமல் வரும். இதுக்கப்புறமா மாவு தூவிட்டு ஈவனாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறணும்.
இதுவும் பார்த்தீங்கன்னா இந்த கிண்ணத்தில் கேக் ஒட்டாமல் வரதுக்காக தான். நீங்கள் இந்த மெத்தடை வந்து எல்லாத்துக்குமே ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் பட்டர் ஷீட் போட வேண்டியதில்லை. ஈஸியாக வந்து டீமோல்ட் ஆகிடும் நமக்கு. மாவு, பட்டர் இல்லைனா ஆயில். நமக்கு வந்து இதை ரெடி பண்ணி வச்சாச்சு எல்லாத்தையுமே. இதுக்கப்புறமா ப்ரெஷர் குக்கரை ஹீட் பண்ண போகிறோம். அதாவது 10 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில். கேஸ் கட்டோ விசிலோ போடக்கூடாது. நோ வாட்டர், எதுவுமே தேவையில்லை. இப்போ வந்து நம்ம 2 பேக்கெட் ஓரியோ வந்து மிக்சியில் போட போகிறோம். ஸோ கொஞ்சம் வந்து பிரேக் பண்ணி விட்டுக்கோங்க. இது பார்த்திங்கன்னா ஆப்ஷனல் தான். இதை மூடி முதல்ல அரைக்க போகிறோம். ஸோ பாருங்கள், இதில் பால் ஊற்ற போகிறோம். நல்லா வந்து ஃபைனாக அரைக்கணும். நீங்கள் கட்டியெல்லாம் இருந்துச்சுன்னா கேக் நல்லா இருக்காது. இந்த அளவுக்கு ஷைனிங்காக ஸ்மூத்தாக வர மாதிரி நம்ம அரைச்சிக்கணும். ஸோ இதை வந்து ஃப்ராஸ்டிங்காக கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதுக்கப்புறமா வந்து ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு நம்ம இதில் பெருசாக வந்து எந்த மாவோ எக்கோ எதுவுமே கலக்க போகிறது கிடையாது. இதில் வந்து நம்ம பேக்கிங் பவுடர் மட்டும்தான் போட போகிறோம். ஒரு 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், அவ்வளோதான். இதை வந்து நல்லா கலந்துக்கலாம். ஸோ அப்படி கலந்தால் தான் வந்து என்ன ஆகுனா கேக் வந்து நல்லா வரும். அதுக்கு ரொம்ப நேரம் நீங்கள் கலந்துட்டுருக்க வேணாம். ஸோ ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அந்த பேக்கிங் பவுடர் இது ஃபுல்லாமே வந்து மிக்ஸ் ஆகணும். இதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பவுலில் நம்ம போட போகிறோம். இதுக்கப்புறமா நான் ப்ரெஷர் குக்கரில் வச்சு பேக் பண்ண போகிறேன். ப்ரீஹீட் பண்ண ப்ரெஷர் குக்கராக இருக்கணும். கண்டிப்பாக ப்ரீஹீட் பண்ணியிருக்கணும். ஹீட் இல்லாமல் வச்சிங்கன்னா இது வந்து நல்லா இருக்காது. இதை நீங்கள் கடாயில் கூட பண்ணலாம். இதை மூடி 15லேருந்து 20 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சிங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டான நமக்கு ஓரியோ கப் கேக் ரெடி ஆகிடும். ஸோ 20 மினிட்ஸ்க்கு அப்புறமா பாருங்கள் ஒட்டாமல் வந்துடுச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். ரொம்ப சாஃப்டாக ரொம்ப ப்ரௌனி மாதிரி இருக்கும். மேலே எக்ஸ்ட்ரா அந்த சாக்லேட் சாஸ் வந்து போட்டுக்கலாம். ஸோ இதெல்லாமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.